Let's pray. ஜெபிப்போம். Heavenly Father, gracious Lord Jesus, Father Lord, we want to thank you for this beautiful Sunday morning that you've given us, Lord Jesus. Father, especially we want to thank you for the protection that you've given us throughout last week, Lord Father. Thank you for your grace and mercy that has been upon us, Lord Father. Lord, now we want to commit this Sunday service unto your hands, Lord Father. Lord, we pray that you'll be with us throughout this Sunday service, Lord Father, from the beginning till the end, Lord Father. Lord, as we worship you in our homes today, Lord Jesus, Lord, help us, Lord Father, to feel you, Lord, in the midst of our families, Lord Jesus. Lord, you please be with us, Lord Jesus. Father, you lead us and you guide us through, Lord Father. Lord, especially as we hear your words today, Lord Father, Lord, I pray that every word will fall in our hearts like the seeds that fall into the good soil and bear fruits, Lord Jesus. Lord, that every word, Lord Father, Lord, we will be able to receive and understand and apply it in our lives, Lord Jesus. Father, I want to thank you for your grace and your mercy that has been upon us as a family, Lord Jesus. Lord, I pray that you will be with us throughout this Sunday service, Lord Father. Bless everyone who's watching this video, Lord Jesus. Lord, we pray, Lord Jesus, that Lord, even though we are not able to be in our church physically, Lord Father, but Lord, we are united in spirit in you, Lord Jesus. And we want to thank you for that, Lord Father. Lord, we commit this Sunday service fully unto your hands. We pray that you bless this Sunday service for each and every one of us who are here today, Lord. Bless us, Lord. Lead us and guide us through. In Jesus' most precious name, I ask and I pray. Amen. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. 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 போகும் பாதையெல்லாம் காரில் சூழ்கிறது. எங்க திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவுகள். சில நேரங்கள்ல கீழே நடக்கிற மாதிரி இருக்கு, தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கு. மனுஷங்க நம்ம தலை மேல நடந்து போறாங்க. நடக்கும் என்று நினைத்தது முடிந்து போய்விட்டது. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து மறுவாழ்வை தருகிறார். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த எங்கள் நல்ல தெய்வமே, அதுமை மாத்திரம் ஆராதிப்பேன். தாயினும் மேலாக என்னை நேசிக்கிறதுனாலே எனக்காக நீ சிலுவையிலே ஜீவனை தந்தீரே. I will worship you, Lord. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவரே, ஒவ்வொரு முறை கீழே விழும்போது என்னை தூக்கி எடுத்து உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்து நான் கீழே விழுந்த இடத்துல இருந்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஆண்டவரே, நீர் எத்தனை அன்புள்ளவர். Oh, I love you, Jesus. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும்
அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்பினால் அணைத்துக் கொண்ட எங்கள் நல்ல தெய்வமே, எனக்காக என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ள திரும்ப வரப்போகிறீரே. I love you Jesus. நான் உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Yes Lord, நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து come on everyone. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். Yes Jesus, உம்மையே ஆராதிப்பேன். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 God sing with me. யாவே 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 God யாவே யாவே God. Come on people, yeah, like that. Bring it on. 1, 2, woo. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம் ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே.
உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரோஃபேகா. யாவே 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 ரோஃபேகா. யாவே ரோஃபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரோஃபேகா. யாவே 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 ரோஃபேகா. யாவே ரோஃபேகா. Who do you believe in? Believe in the report of doctors or believe in the report of the cross? Yes, you are healed. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 ரோஃபேகா. யாவே 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 ரோஃபேகா. யாவே ரோஃபேகா. யாவே 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 ரோஃபேகா. யாவே ரோஃபேகா. யாவே 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 ரோஃபேகா. யாவே ரோஃபேகா. யாவே ரோஃபேகா. எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தி
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால ஆராதனையிலும் கூட ஆண்டவரே உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீ பெரியவர், வல்லவர், நல்லவர் என்று சொல்லி உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே இந்த காலவெளியிலும் கூட விசேஷமாக நாங்கள் எங்களுடைய டிஎம்சி பூச்சோங் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு தலைவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த கோவிட் காலங்களிலும் கூட திருச்சபைக்கு போக முடியாமல் நாங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவரே ஊழியங்கள் ஆண்டவரே தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அதற்கு நீர் கொடுக்கின்ற உடைய கருத்திற்காக பலத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் கூட விசேஷமாக ஒவ்வொரு அங்கத்தினரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு தலைவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே அவர்கள் வீட்டில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா உடைய போதுமான ஞானத்தை தருவீராக, உடைய போதுமான பலத்தை தருவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தொடர்ந்தும் கூட ஆண்டவரே எங்களுடைய சிறுபிள்ளை ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லபடியாக சிறுபிள்ளை ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேக நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் உம்முடைய ஞானத்தினாலே எல்லாமே ஆண்டவரே நல்லபடியாக நடந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய அவுட்ரீச் புக்கேஜ் மினிஸ்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியங்களும் கூட ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த புக்கேஜ் ஊழியங்களில் ஆண்டவரே அநேக தேவைகள் இருக்கிறது, அதனை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அந்த தேவைகளை கூட ஆண்டவரே நீ சந்தித்து அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். புக்கேஜ் வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வழிநடத்துவீராக. இந்த காலங்களிலே அவர்கள் இடத்துல ஆண்டவர் அதிகமாய் நாங்கள் போய் ஊழியம் செய்ய முடியாமல் இருந்தாலும் கூட கர்த்தாவே சீக்கிரம் எங்களுக்கு ஒரு பாதைகளை திறந்து கொடுக்கிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே சீக்கிரம் எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்ததற்காக நன்றி. மறுபடியும் ஊழியம் செய்வதற்கு பாதைகளை திறந்து கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த ஊழியங்களை மறுபடியும் ஆரம்பிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே புக்கேஜலில் ஊழியங்களை சிறப்பாக செய்வதற்கு உடைய பலத்தை தருவீர். ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் தொடர்ந்தும் கூட MYF, MW, MSF குழுவில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவை தொடர்ந்து அவர்களும் நீ பலப்படுத்துவீராக, அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து ஊழியங்களை சிறப்பாக செய்வதற்கும் கர்த்தாவே நீர் அவர்கள் உற்சாகப்படுத்தி வழி நடத்துவீராக. தேர்ந்தெடுத்திருக்க ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் பாதுகாத்து இந்த 20 ஆண்டில கூட ஆண்டவரே ஊழியத்தின் பாதைகளிலே கர்த்தர் நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் செய்ய முடியாமல் இருந்தாலும் கூட வீட்டில் இருந்தும் கூட அநேக விதமான உற்சாகத்தின் வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆற்றி தேற்றுவதற்கு தலைவர்களை நீர் பயன்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தம், நீதி, உண்மை, உத்தமம் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு சாட்சியற்ற வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை அப்படியாய் கர்த்தர் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த கால ஆராதனை வேளையிலும் கூட அற்புதத்தின் காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பூர்ணமான சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், வழியிலே வேதனையிலே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பூர்ணமான சுகத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே, சித்தம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே சித்தத்தினாலே கர்த்தாவே அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன தெய்வமே, ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக. அவருடைய தழும்புகளில் கரத்தினாலே அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ஸ்திரீ உம்முடைய அங்கே தொடும்போது ஆண்டவரே உம்முடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னீரே, அது வண்ணமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. இந்த காலை வேளையில் சுகமடிக்கும் வல்லமையானது ஒவ்வொருக்கு மேலாக இறங்கி அது கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தை அவர் ருசித்து பார்க்கட்டும். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலையிலே பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில நீ செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்க பண்ணவும், எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஒரு மாற்றத்தை நாங்கள் காண பண்ண உதவி செய்யும். உமக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை, உமக்கு பிடித்த ஒரு பேச்சு, உமக்கு பிடித்த ஆண்டவரே சுபாவங்கள், உமக்கு பிடித்த ஆண்டவரே ஊழியங்கள், இதெல்லாம் மட்டுமே நாங்கள் செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. ஆண்டவரே இந்த காலையிலிருந்து ஆண்டவரே 7
நாட்கள் திங்கட்கிழமையிலிருந்து ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் வரையிலும் வேலையிலே மற்றும் அநேக வேலையிலே பிள்ளைகள் வெளியே போய் வரும்போதும் போகும்போதும் கர்த்தாவே போக்கில வரத்திலும் நீர் அவர்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஒருவரை பார்ப்பதற்கு கர்த்தாவே நீர் கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலியமாக நாங்கள் கேட்கின்ற உம்முடைய வார்த்தையானது சுவாமி நிச்சயமாகவே இந்த ஜெபமானது எங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். திறந்து கர்த்தர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆதியாகமம் அதிகாரம் 32. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோப்பு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோப்பு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் இப்படியா கர்த்தருடைய வார்த்தை பயந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்த இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். வாருங்கள், தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி நான் பற்பமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு கூட நீ இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி சொல்றதுக்காக ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளுக்கு கூட உங்களுடைய வேத வசனங்கள் நாங்கள் தியானித்து நாங்கள் பார்க்கையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். பேசுகிற அடியனை மறைத்து நீ வெளிப்படும்படியாக நாங்கள் சுபிக்க. உங்களுடைய வார்த்தையானது இருவரும் கருக்கான பட்டயம் ஒரு வார்த்தையானது கர்த்தாவே எங்களை ஆற்றட்டும், எங்களை தேற்றட்டும், எங்களை கட்டட்டும், இன்னும் பலப்படுத்தட்டும். உமக்கெல்லாம் இன்னும் வளர ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவராக இருக்க ஆண்டவரே எங்களை நீ தகுதிப்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். நேரத்தை முழுதுமாக ஒப்பு கொடுக்கும். பேசுகிற அடியனை மறந்து நீ வெளிப்படுங்க. இந்த வார்த்தையானது ஒவ்வொரு வாழ்க்கையும் கட்டப்பட தெய்வம் உதவி செய்யும், வழிநடத்தும்படியாக இயேசு நாமத்தை சுபிக்கிறேன்னு சொன்னால தகப்பனே, ஆமீன். பெருமானே, இந்த நாளுக்கு கூட உங்களை மத்தியில் யாக்கோபை குறித்து உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். வாசிக்கப்பட்ட பகுதியானது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 30 வரைய உங்களோடு கூட இந்த வசனத்தை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். பாருங்கள், இந்த நாள் என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பானது யாக்கோபு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொன்ன தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஜேக்கப் ரெசல் அண்ட் ரிசீவ் பிளெஸிங் ஃப்ரம் த காட். ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நாளை பார்க்க போகிறோம். முதலாவது அந்த யாக்கோப்பு யார் என்று சொல்லி உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு என்னோட பிரசங்கத்துக்களாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஜேக்கப் என்று சொல்லும் பொழுது நம்ம யாவருக்கும் தெரிந்த ஒன்று என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஜேக்கப் வந்துட்டு ஒரு ஏமாத்துக்காரன், ரெண்டாவது வந்துட்டு ஒரு பயந்து சோபம் ஒரு மனுஷன் எத்தனை என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ யாக்கோபு வந்துட்டு தன் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் சொல்லி பார்க்குறோம். அதே வேளையில் கூட யாக்கோபுனுடைய தந்தை யார் என்று சொல்லி பார்க்கும்போது ஈசாவுடைய மனைவி பேர் ரெபேக்காள். யார்? யாக்கோபனுடைய அம்மா அப்பா பேர் வந்துட்டு ஈசாக்கும் ரெபேக்காள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்த ஈசாக் யாருன்னு சொல்லி போனால் ஆபிரகாம் சந்தையில் வந்த ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். பெருமானங்களே, அதனால கூட உங்கள் மத்தியில் ஏன் இதை நான் சொல்ல, இப்போ என்னுடைய பிரசங்கத்துக்கு நான் கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு சில உங்களுக்கு
என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி, உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் இதை சொல்லுறேன். அப்போ யாக்கோபனுடைய அண்ணன் யாருன்னு சொல்லும்போது ஏசாவை ஏமாற்றிக்கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய சொத்து அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தன் தகப்பனை ஏமாற்றி இது என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் ஏமாற்றி ஓடுகிறதை நம்ம பார்க்கலாம். இது யார் மூல காரணம் சொல்லி பார்க்கும்போது தன் அம்மா சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அம்மா வந்துட்டு யார், ரெபேக்கா வந்து யாக்கோபு சொல்கிறாங்க, அண்ணனுக்கு வந்து அப்பா ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கோ என்று சொல்லி அம்மா வந்துட்டு யார், இளைய மகனுக்கு சொல்கிறாங்க, யாக்கோபிட்ட சொல்கிறாங்க, இந்த மெஸ்ஸு ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கொள்ளு என்று சொல்லி. அப்போ அவன் பயந்து போய் சொல்கிறான், அம்மா அப்பா வந்துட்டு என்னை தடவி பார்ப்பாரு, என்கிட்ட ரோமம் இல்லை, என்கிட்ட முடியல, என் முடியெலாம் தொட்டு பார்த்தாக்க தெரிஞ்சிருமே நான் யாக்கோப்பு என்று சொல்லி, தெரிஞ்சேன்னா அப்பா என்னை கொன்று போட்டுருவேன். அப்போ பாருங்கள், அவன் பயப்படுகிறத பார்க்குறோம், அப்பா என்னை கொன்றுவான்னு சொல்லி. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, தந்திரமாக நீ போயிட்டு எடுத்துவா, எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அம்மா வந்துட்டு ஒரு பங்கு அங்கே வைக்கிறது நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அம்மா சொல்லி அவன் கேட்டு அவன் என்ன பண்ணால் ஒரு பொய்யை சொல்லுகிறான். அம்மாவோட பேச்சை கேட்டு அவன் வந்து ஒரு பொய் சொல்லி அப்போ அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணுகிறான், அண்ணனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி அண்ணனுக்கு தெரிய வரும்போது அண்ணன் என்னை கொன்று போடுவான்னு சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய தேசத்தை விட்டு அவன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய மாமா வீட்டுக்கு, யார், லாபானுடைய மாமா வீட்டுக்கு போகிறதே நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அங்கே போகும் பொழுது அவன் இப்படியே பயணப்பட்டு போகும் வழியில் உயிருக்கு பயந்து தன் மாமா வீட்டுக்கு போகிற வழியில் அவன் போகிற வழியில் வந்துட்டு பேசபாவை விட்டு அவன் ஆரோனுக்கு புறப்படும் போகிற வழியில் ஒரு ராத்திரியில் வந்து தங்க வேண்டிய சூழ்நிலை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது அதில் போடப்பட்டிருக்கு. அங்கே தங்குவதை நாம் பார்க்கிறோம். அங்கே தங்குற இடத்துல வந்து என்ன நடக்குது, அவன் தங்கி அங்கே ராத்திரி தங்கும்போது ஒரு கல்லை எடுத்து வைத்து அதை தலகணியை வச்சு அவன் பயன்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், தூங்குற வேலையில் அங்கே தெய்வத்துடைய வானத்தில் ஒரு ஏணி இறங்கி வர்றதை கண்டு அப்போனாக்கா இடத்திலிருந்து வானத்துக்கும் வானத்திலிருந்து பூமிக்கும் என்ன பண்ணுது, அந்த ஏணி போகிறதை பார்த்து அந்த தெய்வத்துக்கு இறங்கி போகிறதை பார்த்து அவன் பயந்து போகிற சூழ்நிலையை பார்க்கும். அதை வாசிக்கும்போது ஆண்டவங்க ஆசீர்வதிக்கிறதை பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அவன் அந்த இடத்துல கூட அவன் கேட்குறான், அந்த இடத்துல அவன் சொல்லுறதை பார்க்குறோம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதே நம்ம அங்கே பார்க்குறோம் பிரியமானவர்களே. அதே வேளையில் கூட அவன் என்ன பண்ணுறான், மாமன் வீட்டுக்கு போகிறான். மாமன் வீட்டுக்கு போயிட்டு அவன் வேலை செய்கிற வழியில் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவன் தன்னுடைய மாமன் மகள் மேலே ஆசைப்பட்டு அவன் 7 வருடம் அவன் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 7 வருடம் ராகிலுக்காக வேலை செய்து ராகிலுக்காக அவன் கஷ்டப்படுறதை பார்க்கிறோம். ஆனால் இருந்தாலும் மாமன்காரன் ஏமாத்தினதை அவன் அப்புறம் தான் அவன் அறிந்து கொள்கிறான். அப்போ பாருங்கள், இங்கே என்ன சொல்ல வரனாக்கா, அவன் விதத்ததை அவன் திரும்ப அறுக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. அப்போ பாருங்கள், அங்கே என்ன நடக்குதுனாக்கா, மாமகரன் ஏமாற்றி யாரும் அக்காவை மனம் முடிக்கிறத பார்க்குறோம். அது பிற்பாடு அவன் கேட்கும் பொழுது என்ன சொல்கிறான், பெரியவள் இருக்கும்போது இளைவை எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி இது கதை. அந்த கதையினுடைய சுருக்கத்தை பார்க்கும். அப்போ அங்கே அவன் ரேயாவுக்கும் மறுபடியும் 7 வருடம் வேலை செய்கிறார். ராகிலுக்காக வேலை செய்து மீண்டுமாய் அவன் என்ன பண்ணார், ராகிலை திருமணம் முடித்து 7 வருடம் அங்கே வேலை செய்து அவன் கர்த்தர் அங்கேயும் அவனை ஆசீர்வதித்து நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 32ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது. ஆண்டவன் அங்கே யாக்கோபு என்ன போராடுகிறான், தேவ மனுஷனோடு கூட போராடுது பார்க்குறோம். யாக்கோபு பிந்து தனித்திருந்து தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமலும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகி யாக்கோபின் தொடை சந்து சுருக்கிட்டுன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்கா, தேவன் மனுஷனோடு யாக்கோப்பு போராடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன சொன்னால், ஆண்டவரோடு கூட எதுக்கு போராடுன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் நான் போக மட்டும் பொழுது நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்ற அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதியே உண்மை போக விடுன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், ஆண்டவரோடு கூட அவன் போராடுகிறதை நம்ம பார்க்க முடியும். தெய்வ மனுஷனோடு கூட அவன் போராடுகிறதை நம்ம பார்க்கிறோம் பெரிய மன்னர்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கடைசி அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதியே உண்மை போக விடேன்னு சொல்லி இங்கே அவன் ஒரு போராடுகிற ஒரு நோக்கத்தை அங்கே பார்க்க. அங்கே ஒரு ஜெப நேரத்தில் அவன் தேவனோடு கூட போராடுகிறதை நம்ம பார்க்கும் பிரியமானவர்களே. இது ஒரு ஜெபம் என்று நம்ம எப்பொழுதும் அதை ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணி போராடி அவன் ஜெயித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ஜெபமாக நம்ம கருதுகலாம். ஆனால் பாருங்கள், இங்கே இடத்துல என்னன்னாக்கா, அவன் ஆண்டவரோடு கூட போராடுகிறான், நீ என்னை ஆசீர்வதியே நான் உன்னை போக விடேன்னு சொல்லி. அப்போ 27ஆம் வசனம்,
உன் பேர் என்ன என்று கேட்டான். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே, அதனால உன் பேர் இனி யாக்கோப்பு அல்ல, இனி நீ இஸ்ரவேல் என்று சொல்லி அங்கே சொல்லி பார்க்குறோம். 29வது வசனம் மிக முக்கியமான வசனம். அப்போ யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இடத்துல என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை குறித்து அங்கே யாக்கோபை ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நம்ம அநேக விதத்தில் அநேக காரியங்களை குறித்து நம்ம சொல்லலாம். ஆசீர்வாதம் சொல்லுவது சரீர ஆசீர்வாதம், ஆண்டவரே நோய் நொடி என்று வாழணும், நல்ல பண காசோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னாக்கா நம்ம ஆசீர்வாதம் சொல்லும்போது இந்த 2 ஆசீர்வாதங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே நான் பார்க்கும் பொழுது முதலாவது ஆசீர்வாதம் என்று என்ன சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் அவனை ஆசீர்வாதத்தில் என்ன ஆசீர்வாதம், அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது நாம் பார்க்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஏமாற்றி வந்தான், ஏமாத்துக்காரன் ஏமாற்றி கொண்டு வந்தான். ஆனால் அவன் பெத்தேலில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்விப்பேன். அப்போ பாருங்கள், தேவன் அங்கே என்ன சொல்லுறாங்க, ஒரு மனுஷனை மன்னித்தால் தான் என்ன நடக்கும், அங்கே ஆசீர்வாதங்கள் நடைபெறும். ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னாக்க முதல்ல நம்ம கழுவப்பட்டு இருக்கணும், நம்ம பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கணும், நம்ம அறிக்கை ஏற்றிருக்கணும். ஆண்டவே நான் இந்த பாவம் செய்து இவர்களுக்கு விரோதமாக இந்த பாவம் செய்திருக்கேன், ஆண்டவே உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கேன், அதனால் என்னோட ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு தடங்களாக இருக்குது, ஆண்டவரே தயவு செய்து என்னை மன்னியும் என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறேன் பாருங்க. அதனால தான் யாக்கோப்பை தேடி தேவன் போனார் என்று சொல்லி நான் பார்க்க, அவன் படுத்திருந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்தார், தேவதூதர் இறங்கி வருகிறதையும் போகிறதையும் பார்த்து பேசுகிறதையும் நம்ம பார்க்கும் பிரியமான. 28ஆம் அதிகாரத்தில் நம்ம திருப்பிக் கொள்வோம். 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 13ஆம் வசனத்தை வாசிப்போமானால் 12:13, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்து அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்துகிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே தேவன் என்ன பண்ணுகிறான், முதலாவது அவன் ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டவர் கொடுக்குறதை பார்க்கும். முதல்ல பாவம் மன்னிக்கப்பட்டது, அவன் குற்ற உணர்ச்சியோடு கூட என்ன பண்ண ஓடுகிறதை பார்க்குறோம். ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி இல்லைனாக்கா அவன் அங்கேயே இருப்பான்ல, அந்த அம்மா அப்பாவோடய இருக்கலாம்ல. ஆனால் அவன் உயிருக்கு பயந்து அப்போ என்ன பண்ணுறான், அவன் ஓடி போகிறதே பார்க்குறான். அப்போ தேவன் இடத்துல அவன் மன்னிப்பு கேட்டிருப்பான், நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் தேவன் அவனோடு கூட இறங்குவதை நான் பார்க்கும் பிரியமானவர்களே. தேவன் அவனோடு கூட இறங்கி பேசுகிறதா. ஆனால் அவங்க பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்தா, நான் உன்னையும் உன் ஜனத்தாரையும் உன் இனத்தாரையும் ஆசீர்வதிப்பேன், நீ பூமிக்கு எல்லாம் தகப்பனாக இருப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது இங்கே தான் நிறைவேறுகிறதை நான் பார்க்கும் பிரியமானவர்களே. ஈசாவை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பிற்பாடு யார், யாக்கோபைய தேவன் தேடி வந்து அவரை ஆசீர்வதிக்கிறார். இப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம குற்றங்கள் அறிக்கையிடப்படும் போது தேவன் நம்மளோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே வேளை தேவன் நம்மளுடைய குற்றங்களை மன்னித்து நமக்கு வருகின்ற எல்லா காரியத்தையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றுற தேவனாக இருக்கார். அப்போ பாருங்கள், யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் அவன் ஆடுகளை மேய்க்கும்போது அங்கேயும் ஒரு பகுதியை கொடுத்து மேய்க்கும்போது அவன் ஆசீர்வாதமாக இருந்தான், அவனோட ஆட்டுக்குட்டிகள் பெருகி இருந்ததை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், நீங்கள் அந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்தின் 33ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அவன் ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டதை நான் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், அவன் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான் பிரியமானவர்களே. முதலாவது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு, 2வது ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது ஆபத்திலிருந்து அவன் பாதுகாத்தார் என்று சொல்லி வேதாகமும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பாருங்கள், ஆபத்துனாக்க யார் ஆபத்து, அண்ணனை பார்க்க போகும் பொழுது என்ன நடக்கும், தெய்வ நிச்சயம் என் அண்ணன் கொன்று விடுவான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. அவன் ஒரு பயந்தாங்கோலி, அவன் என்ன பண்ணான், அவன் பயப்படுறான், போனால் நிச்சயம் ஆண்டவர் நிச்சயம் என்னுடைய அண்ணன் என்னை கொன்று போடுவான் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொன்னார், நீர் உன்னோட பிள்ளைகளையும் உன் மனைவிமார்களையும் உனக்கு உண்டான ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டு உன் அண்ணன் இருக்கும் இனத்தார் இருக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கும் பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான்,
எழுந்து போகிறான். அவனுக்கு முன்பதாக இருந்த பகைஞர்களை, அவனுக்கு முன்பதாக யாக்கோபுக்கு முன்பாக இருந்த பகைகளை ஆண்டவர் என்ன முறித்து போடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், முறித்து போடுகிறான்னு சொல்லி பார்க்கும்போது யாக்கோபு 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுகிறான், தேவன் ஆசீர்வதித்தோடு கூட அவன் என்ன பண்ண பாதுகாப்பு கட்டளையிடுகிறார். யாக்கோப்புக்கு என்ன பண்ணுறான், பாதுகாப்பு கட்டளை எடுக்கிறான். அப்போ பாருங்கள், அவன் யாக்கோப்பு தன் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு எதிர்கொண்டு போகிறான். அப்போ போகும்போது அவன் என்ன பண்ணுறான், அவன் ஸ்மார்ட்டாக இன்னொரு வேலை செய்கிறான். என்ன சொன்னாக்கா, முதலாவது 2 அவனுடைய மந்தைகளை அவனுடைய உண்டான ஆசீர்வாதம் 2ஆக பிரித்து அவன் ஒரு பங்கு என்ன பண்ணுறான், ஒன்றா என்ன பண்ணால் தன் அண்ணனுக்கு முன்பதாக அனுப்புகிறதை நம்ம பார்க்கணும். நீங்கள் 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை போடப்பட்டிருக்கும். ஒன்றா அவன் அனுப்புகிறதை நம்ம பார்க்கும் பிரியமானவர்கள். அப்போ பாருங்கள், என்னத்துக்கு அனுப்புகிறான்னாக்கா, தன் அண்ணனோட இருதை குளிர பண்ணணும், இந்த ஆசீர்வாதங்களாம் பார்த்து அண்ணன் என் மேலே மனது இறங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு யாக்கோப்புக்கு முன்பதாக அவன் யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு முன்பதாக அவன் நன்மையாய் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்போ பாருங்கள், அவன் போகிறான். ஆனால் ஏசா என்ன பண்ணுறான், தம்பிக்காரன் வரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், தன் படைகளை கூட்டி கொண்டு அவன் என்ன பண்ண வேகமாக போகிறான். ஆனால் போகிற வழியில் ஒன்றே என்ன நடந்திருக்கோ, அவனுக்கு இருக்க ஆத்திரத்துக்கு கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இதயத்தை மாற்றி போட்டான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அண்ணனுடைய உறவை ஆண்டவர் மீண்டுமாக புதுப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பிரியமானவர்களே. பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார், அவன் அண்ணன் கண்களை தயவு பெற்றார். 3ஆவதாக உறவை பலப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பிரியமா. உறவை பலப்படுத்தினார். அண்ணனுடைய தம்பியோட உறவை வந்துட்டு அவர் என்ன பண்ணார், சரி செய்தார். இழந்து போன உறவை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பித்தார் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கும் பிரியமானவர்களே. ஆசீர்வாதங்கள் சொல்லும்போது ஆண்டவர் சகல விதத்தும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறான். அங்கே ஆண்டவர் இடத்துல அவன் போராடின ஒரு மனுஷன் அதிகமாக போராடினான். ஆண்டவே நீ என்னை ஆசீர்வாதத்தவழியே நான் விட மாட்டேன். பாருங்கள், ராத்திரி தொடங்கி காலை மட்டுமாய் அவன் போராடுகிறதை நம்ம பார்க்கும் பிரியமானவர்களே. அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம போராட வேண்டும். தேவ சமூகத்தில் நம்ம போகிற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வாதத்தவழியே நான் உன்னை போக விடேன்னு சொல்லி பாருங்க. யாக்கோபு போராடினான். அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஆசீர்வாதங்கள் நடைபெற்றது, பாவம் மன்னிக்கப்பட்டது. 2வது, அவனை ஆபத்திலிருந்து ஆண்டவர் அவனை பாதுகாத்தான். தன்னுடைய அண்ணன் என்னை கொல்ல வரேன்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன பண்ண, அதை சுமூகமாக மாற்றினார். 3வது காரியமாக பார்க்கும்போது உறவை ஆண்டவர் மீண்டும் புதுப்பித்தார் என்று சொல்லி, அண்ணன் உறவை என்ன பண்ணுறாரு, புதுப்பித்தார் என்று சொல்லி. இப்போ பாருங்கள், அவர் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யாக்கோபு 1:33ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, யாக்கோபு தன் கண்கள் ஏறெடுத்து ஏசாவும் அவனுக்கு கூட 100 மனிதரும் அவருகதை கண்டு பிள்ளைகளை லேயாளத்திலும் ராகத்திலும் 2 பணிவிடக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடக்காரர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலில் லேயாலையும் அவர் பிள்ளைகளையும் இடையிலே ராகேலையும் யோசேப்பின் கடைசியில் நிறுத்தி அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரமட்டம் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். பாருங்க, பயந்து போய் அவன் என்ன பண்ண, தலை வணங்கி தன் பிள்ளைகளோடு கூட மனைவிமார்களோடு கூட தலைகளை வணங்கி அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அண்ணனுக்கு முன்பாக வணங்கி விழுகிறதை பார்க்கும். அப்பொழுது 4வது வசனம் பாருங்கள், அப்படி ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆண்டு சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டு சமூகத்தில் நாம் போராடி ஆண்டு சமூகத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சங்கீதத்தில் சொல்லுதுன்னா, நமக்கு 1000 பேர் 10000 பேர் எழுந்தாலும் தேவன் எனக்கு கொடியேற்றுவார் என்று சொல்லி, கர்த்தர் யாத்திரை 14 சொல்லி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் அவர் கர்த்தர் தடையிலே அடித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் நடைபெறது, ஏனென்று நாம் ஜெயபலமானவர் வெற்றி கொடியேற்றினவரை நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு இருக்கிறோம். அவர் சிலுவையில் மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. இதனாலும் கூட கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு எப்படியாப்பட்ட பாடுகள் இருந்தாலும், எப்படியாப்பட்ட உறவுகள் நம்ம விட்டு போயிருந்தாலும் திரும்ப ஆண்டவர் சேர்ப்பார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆரம்ப நாட்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் எங்கள் அம்மாவோட குடும்பத்திலேருந்து அம்மாவோட தங்கச்சி எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க, அம்மாவோட தங்கச்சி என்ன பண்ணாங்க, அவங்க வந்துட்டு விற்று போனாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, வரமாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் நாளாடுவையில்
அதை நன்மையாக கத்த மாற்றினார். நாளடைவில் இந்த உறவை புதுப்பித்தார். நாளடைவில் கத்த உறவை சரிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கத்தருக்கு முன்பதாக இருக்கும் பொழுது, கத்தர் இடத்துல நாம் தாழ்த்தி இருக்கும் பொழுது கத்தர் நிச்சயம் பெரிய காரியங்கள் செய்வார் பிரியமானவர்களே. உறவை அவர் மீண்டுமாக பலப்படுத்துவார் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. இதனால் கூட நான் சொல்ல வேண்டிய என்னன்னு சொன்னால், முதலாவது தேவன் இடத்துல நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். எதற்காக போராடி ஜெபிக்க? ஒன்று, நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது, நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். போராடி ஜெபிக்க, ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை பலப்படுத்தும், உங்களுடைய வருகைக்கு முன்பதாக குடும்பங்கள் ஆசீர்வாதமாக காணப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். யாக்கோப்பு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தது, தேவன் எடுத்து அவன் போராடினான். அது இல்லையா? அதனால தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீ இனி யாக்கோப் இல்லை இஸ்ரவேல் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீ எத்தனை இல்லை, நீ இஸ்ரவேல் என்று சொல்லி. நீ ஏமாற்றுக்காரன் இல்லை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அதனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. தேவ சமூகத்தில் இருந்து நம்மை நாம் தாழ்த்துவோம். தேவ சமூகத்தில் நம்ம போராடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எதுவும் வாய்க்க முடியாது, எதுவும் இது நடைபெறாது என்று சொல்லி நம்பிக்கொண்டு இருப்போம். ஆனால் அதை ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவன் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் புது காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த இடப்பட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் ஒரு LHDNக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. ஒரு 3000+. அது எப்படி கட்ட போன காசு இல்லை. ஆண்டு சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அதை கட்டுவதற்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தார். ஆண்டவர் அதுக்கு பள்ளிகளை திறந்து கொடுத்தார். எப்பொழுது ஆண்டு சமூகத்தை நம்ம நித்தம் தேடும் பொழுது, ஆண்டு சமூகத்தை நித்தம் நம்ம பிடித்துக்கொண்டு நடக்கும் பொழுது, ஆண்டு நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் பிரியமானவர்களே. எப்படி யாக்கோபு தன்னை தேவ சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணானோ, அதுபோல் இந்த கலக்கத்தின் மத்தியில் கூட நான் ஆண்டவரை போராடினேன். ஆண்டவரே எனக்கு வழியில், எனக்கு வழிகள் எல்லாம் நீங்கள் தான், நீரே வழி, நீரே சத்தியம், வழிகள் இல்லாத இடத்துல வழிகள் உண்டு பண்ணுங்க தேவன், நீர் அல்லவா ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டு அந்த வழியை திறந்து கொடுத்தார். அந்த பணத்தையும் கட்டும்படியாக தேவன் பலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள் கூட பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை நித்தம் தேடுவோம், பிடித்துக்கொள்வோம், அதிகமாக பிடித்துக்கொள்வோம். அவர் பாதத்தை பிடிக்கும் பொழுது தான் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பி வித் காட், ஸ்டே வித் காட், வாக் வித் காட். ஆண்டவரோடு கூட இருப்போம், அவரோடு கூட இருப்போம், அவரோடு கூட நடப்போம். ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் பெரிய பெரிய காரியங்கள் செய்வார் பிரியமானவர்களே. இப்போ பாருங்கள், யாக்கோபு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவன் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டார். நம்மளும் தேவனுடைய பாதத்தை பிடித்து இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கும் பிரியமானவர்களே. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். ஆனால் நம்மை நாம் ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்மை நாம் ஆண்டவர் சமூகத்தை பிடித்து கொள்ளணும். ஆண்டவரே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஆண்டவரே உண்மை மட்டும் நான் விட மாட்டேன் என்று சொல்லி நம்மை நாம் ஆயத்தப்படுத்தணும். பிரியமாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம், நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம், நம்ம குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுப்போம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். என்ன நடந்தால் ஆண்டு பாதத்தை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் பாதமே நம்மளுக்கு தஞ்சம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு எல்லாத்தையும் தெரியும் தான். ஆனால் மீண்டுமா உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே. யாக்கோபு பிடித்து கொண்டான், விடாப்பிடியாக பிடித்துக்கணும். அதே போல் நம்மளுடைய ஜெபம் விடாப்பிடியாக இருக்க வேண்டும். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வேறு யாரும் உதவி செய்ய முடியாது, தெய்வம் மாத்திரமே உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. அநேக போராட்டங்கள் இருக்கா, பயங்கள் இருக்கா, பயம் எந்த நேரத்தில் நம்ம வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு சொல்லி பயம் இருக்குது. இந்த குவாரண்டைனால், இந்த COVID-19 அநேக பேத்துக்கு வேலை இழப்புகளை வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வேலை இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. பேனசானிக் கம்பெனிலேருந்து நிறைய பேர் நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அந்த நம்பிக்கையில் நாம் ஆண்டு சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயம் நம்ம வழி நடத்துவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வாருங்க, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தாவே அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேரத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு தங்கியிருப்பீராக. ஆண்டவருடைய வேத வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் உண்மை பிடித்துக்கொண்டு நடக்க தேவன் உதவி செய்யும். எந்த சூழ்நிலை நடந்தாலும் என்ன நடந்தாலும் யாக்கோபை எப்படி உண்மை பிடித்துக்கொண்டு அதே போல் நாங்களும் பிடித்துக்கொண்டு நடக்க தேவன் உதவி செய்யும். வழி நடத்த முடியாது. அதை இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சூழ்நிலை தகப்பனே. ஆமென். இந்த நாவில் புது பாட்டு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகமாக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் நாங்கள் இப்படியாய் கர்த்தாவே கொண்டு வந்த காணிக்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கை அளவை ஆசீர்வதியும். காணிக்கைகளை ஆண்டவரே நம்முடைய ஊழியங்களுக்கு இன்னும் அதிகமாக பயன்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, நீ அதிகமாக எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதற்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை என்று மட்டுமா நாங்கள் கொடுத்துருக்க இந்த காணிக்கை அளவில் ஆசீர்வதித்து உங்களுடைய ஊழியங்களை பெருக பண்ணதே உதவி செய்யும். நீ ஆசீர்வதியும் பள்ளி நடத்தும். இயேசுவை நாமத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலம் உங்களோடு இருக்க கடவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நீ மறவாதே. ஆமீன். ஆமீன். பத்திரமா இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன். Thank you. God bless.